இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஆப்கி அதாலத், ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போறது, கிரிக்கெட் உலகத்தில் ஒரு மின்னும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, மைதானத்தில் இறங்கின உடனே இருக்கிற அத்தனை பவுலர்ஸ்க்குமே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். இந்த கிரிக்கெட் உலக நட்சத்திரம் கிரிக்கெட்டோட எல்லா ஃபார்மேட்லையும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. நம்ம இந்தியன் டீம் T20 வேர்ல்டு சாம்பியன் ஆனப்ப, அதே மாதிரி ஒன் டேல வேர்ல்டு சாம்பியன் ஆனப்ப, அந்த ரெண்டுலையுமே இவரோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. ப்ளீஸ் வெல்கம் கௌதம் கம்பீர். இன்றைய வழக்குக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரரான அமித் பண்டாரியை வரவேற்கிறோம். வெல்கம் அமித் பண்டாரி. அமித் பண்டாரி, இப்ப விசாரணை தொடங்க போது. ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மிகப்பெரிய குறும்புக்காரர். முகத்தோற்றத்துல நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா தெரியுறீங்க, ஆனா குறும்பு பண்றதுல நீங்க தான் முன்னணியில இருப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சார், சின்ன வயசுல நான் நிறைய குறும்பு பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்படி தான் இருந்திருப்பாங்க. என் ஸ்கூல்லையும் நான் நிறைய குறும்புத்தனம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னுடைய ஸ்கூல் டேஸில் நடந்திருக்கு. இப்போ நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன். சின்ன வயசுல பண்ண குறும்புத்தனம் இப்போ நான் பண்றதில்ல. நீங்க சின்ன வயசுல மற்றவங்க பேண்ட்ல சூயிங்கம்மா ஒட்டிடுவீங்களாமே? ஆமாம் சார், சின்ன வயசுல சூயிங்கத்தை நிறைய பேர் மேல ஒட்டி விட்டுருக்கேன். அதை வீசவும் செஞ்சிருக்கேன். சூயிங்கம் மட்டும் இல்ல, ஃபோமையும் கூட ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அது என்னோட சின்ன வயசுல. நீங்க பக்கத்து வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சிடுவீங்களாமே? நான் கார் கிளாஸை உடைச்சிருக்கேன், நெய்பர் கிளாஸை உடைச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது நத்திங் இட்ஸ் ராங். கிரிக்கெட் விளையாடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் தப்பு இல்லை. யுவராஜ் சிங் ஆப்கி அதாலத்துக்கு வந்தப்ப அவர் இந்த விஷயத்த சொன்னாரு. கிரிக்கெட் டீம்லயே மிகப்பெரிய குறும்புக்காரர்னா அது சச்சின் டெண்டுல்கர் தான் சொல்லியிருந்தாரு. எல்லாரும் குறும்பு பண்ணுவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஹர்பஜன் சிங்கும் குறும்பு பண்ணுவாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா குறும்பு பண்ணுவாங்க. குறும்புத்தனம் பண்றதுல அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். குறும்புத்தனம் பண்ணலனா எங்களை சுத்தி நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மூமெண்ட் இருக்கும். நிறைய தடவை இந்தியாவுக்காக நாங்க விளையாடும் போது சில விஷயங்கள் அன்வைண்ட் பண்ணும். நீங்க பண்ண குறும்புத்தனத்தை பத்தி மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. அண்டர் 16 டெல்லியில விளையாட வந்தேன். டிஸ்ஸாவுடைய ஓனர் இருந்தாரு, அவர் தான் எங்களுடைய ஸ்பான்சர். பாம்பேல குவார்டர் ஃபைனல் நடந்துச்சு. நான் அந்த ஓனர் முகத்துல சூயிங்கம் அடிச்சிட்டேன். அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன். இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, ஓனர் முகத்திலே நான் சூயிங்கம் அடிச்சிட்டேன். அப்ப நான் அண்டர் 16ல இருந்தேன். எனக்கு 14-15 வயசு இருக்கும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய குறும்புத்தனம்னு சொல்லுவேன். அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் விளையாடும்போது தான் உங்களுடைய மிகப்பெரிய அக்ரஷனே தெரியுது. சார், எனக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக தான் அக்ரெஷன் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தானுக்கு எதிராக அக்ரெஷன் வருதுன்னா லாங்குவேஜ் சேமா இருக்கலாம். சில நேரத்துல லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்சா இருக்கும். கேமரா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத சில விஷயங்கள் உங்களை ரொம்ப அக்ரெசிவா மாத்திரும். எந்த ஒரு பவுலரை நான் அடிச்சு கிழிச்சிட்டேன்னு நீங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டீங்க? பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம நல்ல ரன் அடிச்சா அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது பாகிஸ்தானை பத்தி நாம இதுக்கு முன்னாடி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியா பாகிஸ்தான் ஒரு கட்டம் வரும்போது, கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது நாம முதல்ல பாகிஸ்தானை ஜெயிச்சே ஆகணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி ரீசன்ல விளையாடும்போது நம்ம பாகிஸ்தானை ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பவும் நீங்க பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பவுலர் இருக்காங்களா? சம்ஒன் லைக் பிரெட்லி, டேல் ஸ்டெயின். இந்த மாதிரி சர்வதேச கிரிக்கெட்ல முரளிதரன் இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், அவர் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அவருக்கு எதிராக ரன் அடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இன்டர்நேஷனல் பிளேயருக்கு அது சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த பவுலர்ஸுக்கு எதிராக ரன் அடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
இது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு எதிராக ரன் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு. ஸோ அவங்களுக்கு எதிராக ரன் அடிக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பவுலரை பத்தி சொல்ல முடியுமா? இவருக்கு எதிராக ரன் அடிச்சா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்ற மாதிரி. ஒரே ஒரு பவுலர் மட்டும் எப்பவும் என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருப்பாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் கூட விளையாண்டதே இல்ல, ஷேன் வான். அவருக்கு எதிராக ரன் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் கூட விளையாடணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அவர் கூட நான் ஐபிஎல்ல மட்டும் விளையாண்டுருக்கேன். அவருக்கு அகைன்ஸ்டா ரன் எடுத்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், மிகப்பெரிய காம்படிட்டர் கூட. ஸோ அவருக்கு எதிராக ரன் எடுத்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கௌதம், நிறைய பேர் சொல்றாங்க பாகிஸ்தானோட நாம கிரிக்கெட் விளையாடக்கூடாது, நமக்கு அவங்களும் ரிலேஷன்ஷிப்பே சரியில்லைன்னு சொல்றாங்க. இது பொலிட்டிக்கல் டெசிஷன். ஐ திங்க் இதுக்கு கவர்மெண்ட் தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட் விளையாடுனா அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல ஒரு ஃபன்னே இருக்காது. ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் விளையாடும் போது வியூவர்ஸை பாருங்க, மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பாருங்க, அவங்க முகத்துல இருக்கிற டென்ஷனை பாருங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் விளையாடணும், வேர்ல்ட் கப் செமிஃபைனல் பாகிஸ்தானுக்கு எதிரா. இந்தியாவில் என்ன மாதிரி ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சு? மக்களுடைய மனசுல எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தது பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம வின் பண்ணணும்னு. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சிட்டோம், அதனால ஃபைனல்ல ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறாலும் கவலை இல்லை. சார், ஆரம்பத்துல இருந்தே இதுதான் நடந்துட்டு வருது. பாகிஸ்தானுக்கு எப்பவும் எதிராக விளையாண்டுட்டு வரும்போது நம்ம பாகிஸ்தானை ஜெயிச்சிட்டோம், மற்றபடி அதுக்கு மேல எதுவும் ஜெயிக்க வேணான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுறது ரொம்பவே முக்கியம். அப்பதான் ரொம்ப ஃபன்னா இருக்கும், காம்படிட்டிவா இருக்கும், கூடவே அக்ரெஷனும் வரும். அப்படின்னா அடுத்த வருஷம் மார்ச்ல பாகிஸ்தான் டீம் இங்க வரும்போது அவங்கள நாங்க வெச்சு செய்வோம் அப்படின்னு மக்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்றீங்களா? முயற்சி பண்ணுவோம், ஆனா ப்ராமிஸ் பண்ண முடியாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அவங்களுக்கு எதிராக நல்லாவே விளையாடி இருக்கும். ஹோப்ஃபுல்லி எதிர்காலத்திலயும் அப்படிதான் இருக்கும். இது வரைக்கும் விளையாடின மேட்சஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட இந்தியாவுடைய ரெக்கார்ட்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கு. இதுக்கப்புறமும் நாங்க கண்டினியூஸா வின் பண்ணுவோம். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்தா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். சார், நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒருவேளை நல்ல வாய்ப்பும் நல்ல பொண்ணு அமைஞ்சா நான் நிச்சயமாக கல்யாணம் பண்ணிப்பேன். கௌதம், எங்கிட்ட நிறைய கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. நாம இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் மீது உள்ள மக்களின் குற்றச்சாட்டுகள் என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல சேவாக் அவுட் ஆனாரு, அப்புறம் சச்சின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் நம்பிக்கையை முழுசா இழந்துட்டாங்க. ஆனா நான் நம்பிக்கை இழக்கல சார், ஹானஸ்ட்லி. பிகாஸ் வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்கு நடத்திட்டு இருக்கோம் கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் எப்பவுமே இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. ஒன் டேல உங்களை நிறைய தடவை டிராப் பண்ணிருக்காங்க, டெஸ்ட் மேட்ச்ல நீங்க நிறைய டிராப் அவுட் ஆயிருக்கீங்க. அதோட தாக்கம் இப்பவும் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? சார் கண்டிப்பா. ஏன்னா நான் இந்தியாவுக்காக விளையாடும் போது மன நிறைவோட இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா இந்தியாவில் அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இனிஷியலி எனக்கு எப்பவும் லாங் ரன் கொடுத்ததே இல்லை. அது எப்படி பதிஞ்சதுன்னா, இப்போவும் எனக்கு 2 அல்லது 3 மேட்ச்ல நான் ரன் எடுக்கலைன்னா அப்படியே ட்ராப் ஆயிடுவேன்னு தோணும். ஒரு வகையில் நல்லதும் தான், ஆனால் அதுவே கெட்டதுன்னு தான் சொல்லுவேன். கெட்டது ஏன்னா நான் ரொம்ப ஹார்டாக இருப்பேன். 2 மேட்ச்ல ரன் எடுக்கலைன்னா நான் ரொம்பவே ஃபீல் ஆயிடுவேன். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, நான் எப்பவுமே விறுவிறுப்பா இருப்பேன். ஸோ நான் ஒவ்வொரு மேட்ச்லையும் ரன்ஸ் எடுக்கணும்னு, ஒவ்வொரு மேட்ச்லையும் நான் ரொம்ப இன்டென்சிட்டியோட விளையாடணும் அப்படின்னு, முதல் மேட்ச்ல விளையாடுற மாதிரி. உங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறந்ததா இருந்தது. நீங்க டீமோட வைஸ் கேப்டன், நீங்க கேப்டனாகவும் இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது இல்ல, எங்க நான் டிராப் ஆயிடுவேணும்னு? சார், அதாவது நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சுன்னா அதை நீக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது நம்ம மைண்ட்ல எப்பவும் இருக்கும். அதுதான் என் விஷயத்திலே நடந்திருக்கு. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும், இல்ல நான் ரொம்ப செக்யூரலா இருக்கேன், நான் டிராப் ஆக மாட்டேன் அப்படிங்கிற கவலையெல்லாம் எதுவும் இல்லை. நான் உண்மையை சொல்லணும்னா இப்பவும் எனக்கு அதே அளவு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கு. நான் புதுசா வந்தப்போ டீம்ல இருந்த மாதிரி. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு தெரியாது. பட் எனக்கு ஒர்க் ஆகுது, அது என்ன டோஸ்லேயே வச்சிருக்கும். இன்னும் அதிக ரன் எடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்குள்ளேயே இருக்கும். அது ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த டென்ஷனால தான் ஒரு சில நேரங்கள் நீங்க 96ல 98ல 99லலாம் அவுட் ஆயிடுறீங்களா? இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா நிறைய தடவை நமக்குள்ள தோணும்,
100 அடிக்கணும் 100 அடிக்கணும். அந்த நேரத்தில் நமக்குள்ள மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். அதாவது 97 தெரியாது, நமக்கு 3 ரன் தான் தெரியும். நம்ம மைண்டில் 100 ஃபிக்ஸ் ஆயிரும். என் விஷயத்தில் அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் 100க்கு நெருக்கமாக இருக்கும்போது 100 எடுக்கணும்னு தோணும்போது நான் ஒவ்வொரு ரன்னா மறந்துடுவேன். எனக்கு என்ன தோணும்னா, இதை எப்படியாவது முடிக்கணும், இதை எப்படியாவது அடிச்சிடணும்னு தோணும். வேர்ல்ட் கப்பில் நாங்கள் பார்த்தோம் 3 ரன்ஸ் தான் இருந்தது எடுக்கிறதுக்கு. அந்த 3 ரன் எடுக்க நீங்கள் ரொம்பவே முயற்சி பண்ணீங்க. அதை நினச்சி ரெக்ரெட் பண்ணுறேன். நான் அவுட் ஆகும்போது எனக்குள்ள என்ன தோணுன்னா, இந்த 3 ரன் என் வாழ்க்கையில், என் மொத்த வாழ்க்கையில் இந்த 3 ரன்னை நான் ரெக்ரெட் பண்ணுவேன். திரும்ப ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. வேர்ல்ட் கப் விளையாடும்போது 97 ரன் எடுத்துட்டு 100க்கு 3 ரன் தான் பாக்கி இருந்தது. திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அதே டைமில் நான் 100 அடிச்சு இந்தியா டீம் தோத்துச்சுன்னா, மஹிலா ஜெயவர்தனே 100 அடிச்சு ஸ்ரீலங்கா தோத்துருச்சு. அந்த 100 அவங்களுக்கு வேல்யூபிளா ஏற்படுத்தல. அதே மாதிரி நான் 97 ரன் எடுத்தப்போ, ஹையஸ்ட் ரன்னில் வேர்ல்டு கப் ஜெயிச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் அந்த நேரத்தில் என்னன்னா, அதை விட சிறந்ததா இருந்திருக்காது. நான் 100 எடுத்து வேர்ல்ட் கப் வின்னிங் மெம்பரா இருந்திருப்பேன். நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா, அந்த 3 ரன் என் வாழ்க்கை முழுக்க ஒரு நெருடலா தான் இருந்திருக்கும். முதல்ல சேவாக் அவுட் ஆனாரு, அப்புறம் சச்சினும் அவுட் ஆயிட்டாரு. அதனால மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஆனா நான் நம்பிக்கை இழக்கல சார், ஹானஸ்ட்லி. பிகாஸ் ஹானஸ்ட்லி ஒரு மனுஷன் நம்பிக்கையை இழந்துட்டா மொத்தத்தையும் இழந்த மாதிரி தான். சச்சினும் ஷேவாக்கும் அவுட் ஆயிருந்தாலும் நம்மக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தது. நம்மக்கிட்ட எந்த ஸ்டேஜா இருந்தாலும், அதாவது வேர்ல்டு நம்பர் 1 டீமுங்கிறது ஒருத்தர் 2 பேரை வச்சோ இல்ல. வேர்ல்டு நம்பர் 1 டீம் இல்ல நம்ம வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னா நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பிளேயரும் ஃபீல்டில் இறங்கும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியம். ஏதாவது 1-2 பிளேயர்ஸை வச்சு வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஆக முடியாது. ஆனால் சச்சின் அவுட் ஆகும்போது உங்கள் இதயம் ரொம்பவே துடிச்சிருக்கும்ல? இல்ல சார், என் கையில பேட் இருந்தது. அதை தவிர நான் வேற எதுவுமே யோசிக்கல. என் கையில பேட் இருந்த வரைக்கும், நான் கிரீஸ்ல இருந்த வரைக்கும் நான் எதை பத்தியுமே பயப்படல. ஒருவேளை நான் அவுட் ஆகி ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருந்தா ஒருவேளை பயந்திருப்பேன். பட் நான் ஃபீல்ட்ல இருந்த வரைக்கும், நான் எண்டு வரைக்கும் விளையாண்டா நிச்சயம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருந்தது. நீங்கள் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்ப பாத்தீங்கன்னா, நாங்க எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும். அந்த மேட்ச்ல ஐ திங்க் நாங்க 95% ஜெயிச்சிட்டோன்னு தான் சொல்லணும். அந்த டயத்துல 50 பாலுக்கு 50 ரன் தான் தேவைப்பட்டது. அப்ப பாத்தீங்கன்னா யுவராஜ் இருந்தாரு. அவரு பயங்கர ஃபார்ம்ல இருந்தாரு. மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்னு. அதே மாதிரி நாங்க ஜெயிச்சிட்டோம். தோனி அந்த நேரத்துல ரொம்ப நல்லா விளையாடினாரு. நான் அவுட் ஆனப்போ 95% நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா நாம இந்த மேட்ச்ல ஜெயிப்போம்னு. உண்மையிலேயே அந்த மேட்சை நீங்கள் ஜெயிச்சு கொடுத்ததோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவே கொண்டாடினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு ஸ்போர்ட், ஒரு கிரிக்கெட் ஒரு நாட்டை எப்படி யுனைட்டடா ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு. அதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்சி நடந்துச்சு. கேமன் சொன்னாங்க. அந்த டூரேஷன்ல மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த வெற்றியை பயங்கரமா கொண்டாடினாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மக்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குது. இதை வச்சு பார்க்கும்போது நாம மொத்த நாட்டையும் ஒன்று சேர்த்துட்டோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்குது. உங்கள் இன்செக்யூரிட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சில கிரிக்கெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் நிறையவே ரன் அவுட் ஆவீங்கன்னு. நீங்கள் வேகமாக ஓடக்கூடியவர், யங்காவும் இருக்கீங்க. அப்புறம் இப்படி 3 வருஷத்துல 6 தடவை ரன் அவுட் ஆயிருக்கீங்க. நான் என் கிரிக்கெட்டை வீரு கூட நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். எனக்கும் வீருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற பிளேயர்ஸுக்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய விளையாடி இருக்கோம். டெல்லிக்கு, ONGC, இந்தியாவுக்காகவும் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானும் டோனியும் ரன் எடுக்கும்போது பிட்வீனில் நிறைய ரன்னு கிடைக்கும். பட் வீரு கூடவும் டோனி கூடவும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மற்ற பிளேயர்ஸுக்கிட்ட இல்லை. மேபி அந்த ரீசன்னால கூட நான் ரன் அவுட் ஆயிருக்கலாம். எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு, ஆஸ்திரேலியாவு கூட குவார்டர் ஃபைனலில் விளையாடும்போது யூவி கூட நான் ரன் அவுட் ஆயிட்டேன். அப்போ நான் ரன் அவுட் ஆனது அந்த டைம் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. பட் அது அண்டர்ஸ்டாண்டிங் மேலே டிபெண்ட் ஆகும். நம்ம எதிரில் இருக்கிற பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு. அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லைன்னா மேபி ரன் அவுட் ஆகலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ரன் அவுட் ஆனப்போ உங்ககிட்ட யுவராஜ் சொல்லியிருப்பாரு, ஏன்பா நான் ஒன்றும் சேவாகலப்பா, அவ்வளோ ஸ்பீடாக என்னால் ஓட முடியாது. ஆமாம், மேட்ச் அப்போ சொன்னார். மேட்ச்சில் நாங்கள் எல்லாரும் ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். தோத்திருந்தா எனக்கு கோவம் வந்திருக்கும், கோவப்பட்டிருப்பேன். ஒருவேளை ஜெயிச்சதுனால நான் அதை மறந்துட்டேன். அந்த மொமெண்ட்டில் கோவம் வந்துச்சு. அப்புறம் மேட்ச் ஜெயிச்சதுனால இவ மேலே எனக்கு ஒரு மரியாதை வந்தது. நீங்களும் சேவாகம் விளையாடும்போது ரொம்பவே பேசிக்கிறீங்க. ஆமாம் சார், பேசுவோம். எப்பவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுவும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். புது பால், புது விக்கெட் எடுக்கிறது, பவுலர் ஸ்ட்ரெஸ். அந்த நேரத்தில் நம்ம பார்ட்னர்கிட்ட பேசலனா எப்படி நம்ம ரிலாக்ஸ் ஆக முடியும்? அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையை டிஸ்கஸ் என்ன பேசுவீங்க?
இட் டிபெண்ட்ஸ். எது வேணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலாக்ஸ் பண்றது, கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது. நம்ம 11 பேருக்கு எதிராக அகெயின்ஸ்டா விளையாடுறோம். கஷ்டமான கண்டிஷன்ஸ், புது பால், பவுலர்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, நமக்கு எல்லாமே அகெயின்ஸ்டா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம பார்ட்னர்கிட்ட பேசாம ரிலாக்ஸா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல ஜோக் அடிப்போம், ஏதாவது ஃபன்னா பேசுவோம், ஏதாவது ஒன்னு பண்ணுவோம். பாட்டு கூட பாடுவீங்களா? ஆமா. பாட்டு பாடுவோம், இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணுவோம் சார். ஜோக் அடிப்போம், காமெடி பண்ணுவோம், இந்த மாதிரி ரிலாக்ஸா இருக்க எது வேணாலும் பண்ணுவோம் சார். அப்பதான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது வீரேந்திர சேவாக் உங்க கூட இருந்தா நீங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றீங்களா? அவர் கூட இருக்கும்போது உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஐ திங்க் வீரேந்தர் சேவா கூட பாத்தீங்கன்னா ஆஃப் த ஃபீல்ட் கூட எனக்கு அவர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆஃப் த ஃபீல்ட்லயும் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்கன்னா ஆன் த ஃபீல்ட்லயும் அது நிச்சயம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நாங்க 2 பேரும் ஒன்னா நின்று பேட்டிங் பண்ணும்போது 2 பேரும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ரன்னிங் பெட்வீன் த விக்கெட் அது 2 பேருக்கும் நல்லா இருந்தா தான் எங்களால ஓட முடியும். அவர் எப்படி கேம் விளையாடுவாருன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி விளையாடுவேன்னு அவருக்கு தெரியும். 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். இது தப்பா போகுது, அதை சரி பண்ணிக்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு. சில நேரங்கள்ல அந்த பவுலர்ஸ்க்கு எதிராக என்னால் விளையாட முடியலைன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நாங்க 2 பேரும் கண்டிப்பா அதிக நேரம் விளையாட முடியாது. இந்த பவுலர் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால நீங்க விளையாடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிடுவேன். நிறைய தடவை இந்த மாதிரி சொல்லி. இந்த பவுலரை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு எப்பாவது நீங்க வீரேந்திர சேவாக் கிட்ட சொல்லிருக்கீங்களா? அப்புறம் அவர் அடிச்சடியில இந்த பவுலர் காணாம போன மாதிரி எப்பாவது நடந்திருக்கா? அதுவும் நடந்திருக்கு. அந்த பவுலர் கிட்ட எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுல வெக்கப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஒருத்தர் யார் மேலேயும் டிஸ்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம். அந்த மாதிரி தான் எனக்கு. ஆனா சேவாக் யார் அகேன்ஸ்டாவும் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றதே எல்லாரும் எப்பவும் அடிக்கிறார். சார் அது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. டு பி ஹானஸ்ட், இது வரைக்கும் அவர் என்கிட்ட அதை பத்தி சொன்னதில்ல. நாம எல்லாருக்கும் அகைன்ஸ்டா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல பவுலர்ஸ் கூட நல்ல பால்ஸ் போடலாம், அதுவும் நடக்கும். அதாவது சில நேரங்கள்ல பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா அவங்க டாமினேஷன் பண்ணிருக்கலாம். நீங்க யூஸ் பண்ற பேட்டு வீரேந்திர சேவாக் தான் உங்களுக்கு கொடுத்ததாகவும் அதைத்தான் நீங்க எப்பவும் யூஸ் பண்றதாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அவர் எனக்கு கொடுத்த பேட் எல்லாமே லக்கியா தான் இருந்திருக்கு. அது வேர்ல்ட் கப் 2020 2007ல எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 100 அடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு அதை கொடுத்தாரு. இது வரைக்கும் அவர் எனக்கு கொடுத்த பேட்ல அதிக ரன் எடுத்திருக்கேன். அது எனக்கு ஒரு லக்கி சாம்னு தான் சொல்லணும். அப்ப இது ஒரு சூப்பர்ஸ்டிஷனா? நீங்க அவர் கொடுத்த பேட்டை வச்சு நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதனால தானா? ஒருவேளை நான் ரன் எடுக்கலைன்னா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன் ஒரு பேட் கொடுங்கன்னு. கௌதம், சச்சின் உலகளவில் ரொம்ப பிரபலமான ஒரு பிளேயர், ரொம்ப பெரிய பிளேயர், ரொம்ப வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட விளையாடும் போது உங்களுக்கு எப்பாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுமா? இவ்வளோ பெரிய பிளேயரோட விளையாடுறோமேன்னு? இல்லை சார், இது வரைக்கும் நான் யாரையும் காப்பி பண்ணதே இல்லை. அப்புறம் ஹைட்லைஸும் பண்ணதில்லை. எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதாவது என் கையில பேட் இருக்கிற வரைக்கும் யாரை பார்த்தும் எந்த காம்ப்ளெக்ஸும் ஏற்படாது. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். நாம ஒருத்தரை காப்பி அடிக்கும் போது தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் தோணும். இல்ல நாம ஒருத்தரை மாதிரி ஆகணும்னு நினைச்சாதான் அந்த மாதிரி தோணும். நான் எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும்னு நினைச்சேன், நான் உருவாக்கியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்தவித காம்ப்ளெக்ஸும் தோணுதில்லை. நமக்கு யாராவது ஒரு ஐடல் இருந்தா நமக்கு அந்த மாதிரி தோணும். எனக்கு கிரிக்கெட்ல எந்த ஒரு ஐடலும் கிடையாது. கிரிக்கெட்ல ஐடல் இல்ல, அதே மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஐடலும் இல்லையா? இருக்காங்க சார், பகத்சிங். நான் எப்பவும் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இது வரைக்கும் படிச்ச புக்ஸ்ல இந்த புக்கை தான் நான் முழுசா படிச்சிருக்கேன். அது அவரை பத்தி மட்டும்தான். அவரை தவிர எனக்கு வேற யாரும் ஐடல் இல்லை. முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கௌதம் சார். வணக்கம். என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் சார். அதாவது வேர்ல்டு கப்பை ஜெயிக்க வச்சு இங்க இருக்கிற எல்லாரோட கனவையும் நீங்க நிறைவேற்றிட்டீங்க. தேங்க்யூ. என்னோட கேள்வி வந்து வேர்ல்டு கப்பை பத்தி தான் சார். ட்ராஃபி கொடுக்கப்பட்டது என்னமோ அது உண்மைதான், நாங்கள் நியூஸ் சேனலில் பார்த்தோம். அது ரெப்ளிகான்னு சொன்னாங்க. அந்த ட்ராஃபியை நீங்கள் உங்கள் கையால் வாங்கும்போது அப்போ அது ரெப்ளிகான்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா சார்? ஐ திங்க் இப்போவும் ஜென்யூலி என்னை கேட்டிங்கன்னா எனக்கு இப்போவும் தெரியாது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல. இப்போவும் நான் அதை ஒரிஜினல் ட்ராஃபின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்தது, அதை பற்றி எக்ஸாக்டாக தெரியல. நாங்கள் அந்த ட்ராஃபியை பிடிச்சப்போ அது ஒரிஜினல் ட்ராஃபின்னு தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் நியூஸ் வந்தது. இல்லை சார், அதெல்லாம் சேனலில் போட்டு காட்டிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் யாரையும் எந்த கேள்வியும் கேட்கலையா பிசிசிஐ அல்லது ஐசி கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு? ஹானஸ்ட்லி பிசிசிஐயும் இதை கேட்டிருப்பாங்க. ஐசிசி கிட்ட அவ்வளோ பெரிய ஈவெண்ட், வேர்ல்டு கப் வேற, ரெப்ளிகா அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. வேர்ல்டுல எல்லாருமே விளையாடுறாங்க, பெரிய டோர்னமெண்ட் அது. வேர்ல்டுல இருக்கிற எல்லாருமே விளையாடுறாங்க. ஹோப்ஃபுல்லி அது ஒரிஜினலா தான் இருந்திருக்கணும். கண்டிப்பா சார், எங்க எமோஷனலோட கலந்திருக்காது. உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அப்படிதான். நமக்கு நம்மளோட ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரோட இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமே அந்த டிராபி தான். மொத்த நாடோடைய ட்ரீமே அதுதான். அது ஒரிஜினலா தான் இருந்திருக்கணும்.
தேங்க்யூ. அதுக்கப்புறம் நீங்க எப்பாவது கேட்டிருக்கீங்களா பிசிசிஐ அபிஷியல்ஸ் கிட்ட இல்ல கேப்டன் தோனி கிட்ட இதை பத்தி நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா எனக்கு சுத்தமா டைம் இல்ல. 2 நாளுக்கு அப்புறம் ஐபிஎல்லும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் ஐபிஎல் டிராபி யாருக்கு போய் சேருங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ பெரிய ஈவெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது டூப்ளிகேட்டா இருந்திருக்க கூடாது. டூப்ளிகேட் டிராபியா கௌதம், இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் மக்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து கேட்கப்படும். நான் அஃப்ரிடிக்கு சொல்ல விரும்புறது ஒண்ணு தான். அவர் விளையாட்டை எப்போ ஆரம்பிச்சாரோ இப்பவும் அப்படியே தான் இருக்காரு. மனதளவுல பாத்தீங்கன்னா இப்பவும் 16 வயசுல தான் இருக்கிறாரு. ஏன்னா அவர் கமெண்ட் கொடுக்குற முறை இருக்கு, இதை தாண்டி என்னால என்ன சொல்றதுன்னு தெரியல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி கிரிக்கெட்டர் கௌதம் கம்பீர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கோபம் வரும். கௌதம், எப்பெல்லாம் நாங்க உங்களை ஃபீல்டில் பார்க்குறோமோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப டென்ஸா தான் இருக்கீங்க. முகத்துல கோபம் தெரியும், கண்ணுல கோபம் தெரியும். அது கோபம் இல்ல, அது ஒரு பேஷன். நம்மளுடைய பேஷன்ல நம்மளை மீறி ஒரு கோபம் வருதுன்னா அது ஜெயிக்கிற எண்ணத்துல தான். இந்தியாவுக்காக விளையாடும் போது ஃபீல்ட்ல இறங்கி நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரிசல்ட் வரும்போது நம்ம மேட்சுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம கண்ட்ரிக்காக விளையாடும் போது நம்ம கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு. மக்கள் நம்ம மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. நம்ம களத்துல இறங்கின உடனே 100% கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு நிறைய நேரம் இருக்கு. மிஸ்டர் கேப்டன் கூல், மகேந்திர சிங் தோனி உங்களுக்கு சொல்லித்தரது இல்லையா கூலா இருக்கிறது எப்படின்னு? அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. மேட்ச் விளையாடுறதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு இதுவரைக்கும் நான் நினைச்சதே இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய ஸ்டைல்ல தான் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். இதுல மாத்திக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரிசல்ட் எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்ம 100% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்னுடைய பிலாசபி படி பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அல்டிமேட்டா நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில தோத்து போயிட்டா திரும்ப வரும்போது நீங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்காது. நம்ம 100% கொடுத்திருந்தாலும் 200% கொடுத்திருந்தாலும் களத்துல 2 டீம் இறங்குவாங்க. அதுல ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்கும். நான் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு என்னால முடிஞ்சளவு முயற்சி பண்ண, விளையாடினேன், ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. என்னை பொறுத்தளவு வின்னிங் தான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்க தான் விளையாட போறேன். அப்புறம் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். ஆனா நான் 6-7 மணி நேரம் ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த நேரத்துல கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். நாங்க தோத்துட்டோமேன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்ட மேட்ச்னா அது எது, என்ன சொல்வீங்க? ஒரு மேட்சை மறக்கவே முடியாது. சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தானுக்கு எதிரா. அந்த மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிருக்கணும். அதுல நான் 57 எடுத்து ரன் அவுட் ஆயிட்டேன். அந்த நேரத்துல நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அதை மறக்கவே முடியல. என் மைண்ட்ல இருந்து அது போகவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டோம். அதுக்கு முன்னாடி யூனிஸ்கானுடைய கமெண்ட் இருந்தது. எப்படியாவது இந்தியாவை தோக்கடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாவே இருந்தது. ஆப்வியஸ்லி அந்த விஷயம் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்தது. நான் என்ன மாதிரி அந்த மேட்ச்ல விளையாண்டேன், நான் எப்படி அந்த மேட்ச்ல ரன் அவுட் ஆனேன், அந்த விஷயத்த என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அந்த மேட்ச்ல ஜெயிக்கணுங்கிற குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த ரன் அவுட் ஞாபகம் இருக்கலாம். ஆனா 2007 நீங்க அஃப்ரிதியோட மோதினது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லாங்குவேஜ் சேம் தான். இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது பர்சனலாவும் மாறிடும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். மேபி அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த நேரத்துல நான் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தேன்னா, ஒருவேளை அதுக்கப்புறம் என்ன பேன் பண்ணாலும், ஒருவேளை இந்தியா 1 இல்ல 2 3 மேட்ச் தோத்து போனாலும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னையை தான் பிளைன் பண்ணிருப்பேன். அப்படி இருந்தேன். என்ன நடந்தது? இல்ல அது நான் அந்த விஷயங்களை என்னால இப்ப சொல்ல முடியாது. பிகாஸ் பர்சனல் விஷயங்கள். ஏன்னா அவங்க அந்த நேரத்துல பயன்படுத்தின வார்த்தைகள். கிரிக்கெட்ல இதெல்லாம் சகஜம்தான். முக்கியமா பாகிஸ்தான்ல விளையாட சொல்லி திட்டினீங்கன்னு மக்கள் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஆமா சார், சொல்ல முடியாது. அது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கம்ரான் அக்மல் கூடவும் தகராறு நடந்திருக்கு. அதாவது கம்ரான் அக்மல் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபீல்டுல என்ன நடக்கும்னா, அவங்களும் ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க, நாங்களும் தான். மேட்ச் நடக்கும்போது நான் ஒரு ஷாட் அடிச்சேன். அவங்க அப்பீல் பண்ணாங்க. அப்ப நான் நாட் அவுட் தான். நாட் அவுட்னு நான் அவர்கிட்ட சொன்னேன்.
இந்த மாதிரி அப்பீல் பண்ண தேவையில்லைன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிருச்சு. கான்வர்சேஷன் ஹீட் ஆயிருச்சு. பேச்சுவார்த்தை முத்தி போய் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் ஆயிருச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் ஆகல, ஆனா ரொம்பவும் ஹீட் ஆயிருச்சு. ஏன்னா ஸ்டேஜ்ல மேட்ச் இருந்தது. ஏசியா கப் வேற, மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை ஆவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டேஜ்ல நான் அவுட் ஆயிருந்தா நம்ம டீம் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். அதாவது சாஹித் அஃப்ரிடி கூட நடந்த மாதிரி எனக்கு கம்ரான் அக்மல் கூட நடக்கல. ஆனா கம்ரான் அக்மல் ரொம்பவே அப்பீல் பண்ணுவாரு. கம்ரான் அக்மல் மட்டும் இல்ல, மொத்த பாகிஸ்தானுமே அப்படித்தான். ஆனா அக்மல் கான் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து குரல் வரும், சபாஷ் சபாஷ்னு. கரெக்டா? அப்ப அந்த பேட்ஸ்மேன் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. அது பழகி போச்சு. அவங்க கத்துறத கண்டுகிட்டா நம்மளால விளையாட முடியாது. காது வலிக்கும். அந்த அளவுக்கு அவங்க கத்துவாங்க. அதாவது வேணும்னே அவங்க கான்சென்ட்ரேஷனை கெடுக்கிறதுக்காகவே அப்படி பண்ணுவாங்களா? அதாவது ஒவ்வொரு கீப்பரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கீப்பரும் இண்டிவிஜுவல். நம்ம தோனியை பார்த்தீங்கன்னா அவர் என்னைக்குமே கத்துனது கிடையாது. ஆனா அக்மல் கத்துவாரு. அது அவருடைய ஓன் திங்கிங். ஒவ்வொரு கீப்பரும் இண்டிவிஜுவலா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா போதர் பண்ண தேவையில்லை. எல்லாரும் ஃபீல்ட்ல கத்துவாங்க, அதை நாங்க கண்டுக்க மாட்டோம். ஆனா நிறைய நேரங்கள்ல அது பிரஷர் தான். பின்னாடி நின்று உங்க காதுல கத்திக்கிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட்ல நல்ல விஷயம் என்னன்னா, பவுலர் பவுலிங் போட வரும்போது அந்த நேரத்துல எல்லாரும் அமைதியா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்ப அதனால அந்த டைம்ல நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். நம்ம பிரஷர்ல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஃபீல்டர் ஏதாவது கத்துனாங்கன்னா பிரஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட தகராறு ஏற்படும் போது அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பாகிஸ்தானை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சென்டிமெண்ட் அப்படி இருக்கு. அதாவது ரொம்ப வருஷமா இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டுமே டாப் டீம் இன் த வேர்ல்ட். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்கன்னா அதுல இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்கன்னா அதுல நோ டவுட். அதுல அவங்கள தோக்கடிச்சது இந்தியா தான். அது ஆஸ்திரேலியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரிக்கி பாண்டிங்கோட அரகன்ஸை கௌதம் கம்பீர் சேலஞ்ச் பண்ணாருன்னு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்பவும் விளையாட போகும்போது என்னுடைய பெஸ்ட் மூமெண்ட்டை கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு. நம்ம ஒரு வேளை ரன் எடுத்தா அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஐபிஎல்லையும் நான் கேள்விப்பட்டேன், நீங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக விளையாடும் போது டேனியல் கூட உங்களுக்கு ஏதோ கலகம் ஏற்பட்டுச்சுன்னு. டேனியல் கிறிஸ்டியனை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. இன்டராக்ஷன் இருந்தப்போ எனக்கு இவரை பத்தி இவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொன்னேன். ஆனா டிவியில மக்கள் பார்க்கும்போது, மத்தவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது பப்ளிக் என்ன தோணுச்சுன்னா, கௌதம் கம்பீரை விட்டா அவர் கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சிடுவாருன்னு தோணுச்சு. இல்ல சார், நான் அந்த அளவுக்கு பலசாலி இல்ல ஒருத்தருடைய கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு. என்னோட முயற்சி மேட்ச்ல இறங்குனதுக்கு அப்புறம் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அதை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டேன். ஏன்னா பேப்பர்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது, நான் அடிக்கடி படிப்பேன். கம்பீருக்கு மறுபடியும் கோபம் வந்தது, ஆனா புயல் வீசாம போயிடுச்சு. அதாவது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். எந்த ஒரு புயலும் ஏற்படல. சில நேரங்கள்ல கோபம் வந்துரும். அஸ் எ இண்டிவிஜுவல் நாம பாத்தீங்கன்னா மெச்சூர்டு வந்துரும். நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். ஷேன் வாட்சனோட ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன பேன் பண்ணிட்டாங்க. அதுல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் நான் பேன் ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பேனுங்கிறது நம்ம மேல சுமத்தப்படுற மிகப்பெரிய டேகு. அதை நீக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். நம்ம லைஃப்ல என்னைக்குமே நடக்கக்கூடாது. அதை நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இன் அ வைல் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் நடக்கத்தான் செய்யும். என்ன பண்றது? ஆர்குமெண்ட்லாம் ஓகே தான், ஆனா சொருகிறதெல்லாம் அது ஐ திங்க் ஹானஸ்ட்லி அது எனக்கு இப்பவும் தோணுது. அது நான் வேணும்னே பண்ணல, தற்செயலா நடந்தது. நான் செகண்ட் ரன்னுக்காக டர்ன் பண்ணிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா அது நடந்துருச்சு. எதிர்பாராத விதமா ரெஃப்ரியும் என்ன பேன் பண்ணிட்டாரு. தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு என்னையே நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். கௌதம், நாம ஃபைனல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போய் அஃப்ரீதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுவும் உங்களை ரெஃபர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க எதையும் பாகிஸ்தானிஸ் மாதிரி பெருசா இருக்காது, ரொம்ப தூய்மையான பெரிய மனசு அவங்களுக்கு கிடையாதுன்னு உங்களை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் அஃப்ரிடிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல விரும்புறேன். அவர் மேட்சை எப்போ ஆரம்பிச்சாரோ இப்பவும் அப்படியே தான் இருக்காரு. அவர் இண்டிவிஜுவலா மெச்சூர்டே ஆகல. அதாவது அவரு 16 வயசுல டெபியூ கொடுத்தாரு. இப்பவும் அவர் மைண்ட் இன்னமும் 16 வயசுலேயே தான் இருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த கமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நாங்க இந்த வேர்ல்ட் கப் மேட்சை ஜெயிச்சிட்டா அதை நான் 26 விக்டம்க்கு சமர்ப்பிப்பேன்னு சொன்னேன். இதுல எந்த கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணல. அது பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் விஷ் தான். ஆனா அதை போய் அஃப்ரிடி எல்லார்கிட்டையும் வேற மாதிரி சொன்னா, அவர் ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க எங்களோட இந்த வெற்றியை நாங்க டெடிகேட் பண்ண போறோம், அதாவது 26-11 இறந்த அந்த விக்டிம்ஸ்க்கு. எக்ஸாக்ட்லி, அது என்னுடைய பர்சனல் விஷ். ஒருவேளை யாராவது இந்த விஷயத்த நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்னு கேட்டா நமக்குன்னு சில விசேஷம் இருக்கும். அப்படித்தான் நானும் அதை சொன்னேன். நான் அவங்களுக்கு ஒரு
ட்ரிபீட் கொடுக்கணும்னு நினைச்சேன் 26/11 விக்டம்க்கு. நான் சொன்ன விஷயத்த அவங்க வேற மாதிரி மேனிப்புலேட் பண்ண விஷயம் இருக்கே, அதுல இருந்தே தெளிவா தெரியுது 16 வயசுல அவங்க என்ன ஆரம்பிச்சாங்களோ அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். இது வரைக்கும் ஆகல, இனிமேலும் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. கௌதம், இது உண்மையா? நீங்க கிரிக்கெட் விளையாடாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஆர்மியில இருந்திருப்பீங்களா? 100%. ஐ திங்க் என்னுடைய பேஷன், என்னுடைய முதல் காதலி ஆர்மி தான். இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஒருவேளை யாராவது என்னுடைய அல்டிமேட் ட்ரீம் என்னன்னு கேட்டா நான் இப்பவும் சொல்லுவேன், நான் ஏதாவது ஒரு விதத்துல ஆர்மில கனெக்ட் ஆகணும்னு சொல்லுவேன். அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுதான் என்னுடைய அல்டிமேட் ட்ரீம். அண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட நான் ஆர்மிக்கு போக தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 12th ரஞ்சி டிராஃபி விளையாடினேன். வீட்டில் என்ன நினைச்சாங்கன்னா, நான் வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. நான் ரஞ்சி டிராஃபியில் விளையாடினா இந்தியா லெவலில் விளையாடலாம். அப்போ நான் 12th ரஞ்சி டிராஃபி விளையாடினேன், அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணேன். ஆனால் இப்பவும் என்னுடைய மிகப்பெரிய பேஷன் தான் ஆர்மி. அதாவது உங்களுக்குள்ள அக்ரெஷன் இருக்கு, கோபம் இருக்கு, அதை பாகிஸ்தான் மேல இறக்கி வைக்க விரும்புறீங்க. அது ஆர்மியில் இறக்கினா என்ன, கிரிக்கெட் ஃபீல்டில் இறக்கினா என்ன? இல்லை சார், அது வந்து சார் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்ட் மட்டும் இல்லை, என்னுடைய கண்ட்ரிக்காக நான் எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நாட்டுக்காக விளையாடக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய ட்ரீம் என்னன்னா, ஏதாவது ஒரு விதத்தில் கண்ட்ரிக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன். அந்த நேரத்தில் என் மைண்டில் இருந்தது, ஐ திங்க் மிகப்பெரிய ஹீரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நாட்டோட இந்திய ராணுவம் தான் நம்மளை பாதுகாத்து நிற்கிறாங்க. நேவி, ஏர்ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். யாருக்கு எந்த அளவுக்கு ஃபேம் கிடைச்சாலும் அது பெரிய விஷயமா இருக்காது. அவங்க நடிகரா இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டும். ஆக்சுவலி உண்மையான ஃபேம், நிஜமான ஹீரோக்கள்னு பார்த்தா ஆர்மிக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் இந்த நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் அதை சொல்றேன். ஒருவேளை நீங்க என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய அல்டிமேட் ட்ரீம் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செய்யணும். அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. நீங்க நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கிரிக்கெட்டர்ஸ்க்கு முக்கியம் பணமா நாடா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இந்த குற்றச்சாட்டை பத்தி நான் அடுத்த செக்மெண்ட்ல கேட்கறேன். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. சார், ஐ திங்க் பெரிய பிளேயருங்கிறது டு பி ஹானஸ்ட் மக்கள் தான் உருவாக்குறாங்க. பெரியவங்கன்னு யாருமே இல்லை. என்னை பொறுத்தளவுல பெரியவங்கன்னு யாருமே இல்லை. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம விசாரணையை நடத்திட்டு இருக்கோம் கிரிக்கெட்டர் கௌதம் கம்பீர் மீது. ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் பணத்துக்காகத்தான் விளையாடுறாரு. கௌதம், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாரும் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு. ஆனா இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க மட்டும் இல்ல, எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இப்பெல்லாம் பணத்துக்காக மட்டும்தான் விளையாடுறாங்க. அது எப்படி? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடினா 7 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒன் டே விளையாடினா 4 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அண்ட் ஐபிஎல்ல கௌதம் கம்பீர் விளையாடினா 79 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 79 லட்சத்தை நீங்கள் விட மாட்டீங்க. இல்லை சார், அது உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நாங்க ஐபிஎல்ல 5 மேட்ச் விளையாடினா 5 மேட்ச் விளையாடினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மொத்த பணமும் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் என் பின்னாடி பேசியிருக்காங்க. நான் நினைச்சிருந்தா 5 மேட்சுக்கு அப்புறம் விளையாடி இருக்கவும் மாட்டேன். நான் விளையாடாம விட்டுருந்தா எந்த டிஃபரன்ஸும் இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருந்தது. வெஸ்ட் இண்டீஸை மிஸ் பண்றாங்க, ஆனா ஐபிஎல்ல மிஸ் பண்ணலைங்கிறது. பிஷன் சிங் பேதி, நம்ம ஃபார்மர் கேப்டன், அவரு சொல்லியிருக்காரு, நம்ம கௌதம் கம்பீருக்கு ஏப்ரல் மே அப்போ வேர்ல்ட் கப்ல அடிபட்டுச்சு. ஆனால் ஐபிஎல்ல விளையாடணுங்கிறதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் மிஸ்டர் பேடி. உண்மை என்னங்கிற ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும். அவர் சொல்ற மாதிரி எனக்கு பெருசா அடிபடல. அது ஒரு சின்ன நிகழ். இவ்வளவு கிரிக்கெட் விளையாடி இருக்காரு, அவருக்கு இது தெரிஞ்சிருக்கணும். நிகழ்ங்கிறது ஒவ்வொரு கிரிக்கெட்டர் விளையாடும் போது யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு விதத்துல சின்ன இன்ஜுரி அல்லது ஒரு நிகழ் ஏற்படும். அப்போ நான் வேர்ல்ட் கப் விளையாடும் போது ரன் எடுக்கும்போது கீழே விழுந்தேன். அந்த நேரத்தில் ஆப்வியஸ்லி நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தேன். எனக்கு கீழே விழுந்த மாதிரி உணர்வே ஏற்படல. 2 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வலி ஏற்பட்டுச்சு. அப்புறம் நான் பிசியோதெரபிட்ட காட்டினேன். அவரு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. ஐபிஎல்ல விளையாட ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஃபிட்டா தான் இருந்தேன். த்ரோ அடிச்சிருக்கேன், எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன். பட் மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் மேட்ச்ல லீக் மேட்ச் கொல்கட்டாவில், அப்போ நான் ஃபீல்டிங் பண்ணும்போது மறுபடியும் கீழே விழுந்தேன். அப்போ நான் த்ரோ பண்ணேன். அந்த நேரத்தில் வலி ரொம்பவே அதிகமாயிருச்சு. அதனால அந்த மேட்சுக்கு 20 செகண்ட் தான் நேரம் இருந்துச்சு. அந்த மேட்சுக்கு அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஒருவேளை மேட்சுக்கு அப்புறமும் வலி இருந்துச்சுன்னா எமரைட் பண்ணணும்னு. 23rd அன்னைக்கு மும்பை போய் நாங்கள் எமரைட் பண்ணோம். 22nd அன்னைக்கு கல்கட்டாவில் மேட்ச் இருந்தது.
25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருந்தது. 23rd அன்னைக்கு நான் சீக்கிரமா பிசியோதெரபிட்ட போய் டீம் வந்து சாயந்தரம் வரதா இருந்தது. நான் காலையில எம்ஆர்ஐ எடுத்தேன். எம்ஆர்ஐ ரிப்போர்ட் 24th அன்னைக்கு வந்தது. ஒரு நாளைக்கு அப்புறம் தான் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வரும். 24 ராத்திரி அந்த ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சது. 25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருக்கு. நான் உண்மையான விஷயத்த சொல்றேன். 25th அன்னைக்கு பிளே ஆஃப் மேட்ச் இருந்தது. பிசியோதெரபி என்கிட்ட சொன்னாரு, ரிப்போர்ட் வந்திருக்கு, ரிப்போர்ட்ல என்ன இருந்தாலும் சரி நான் இந்த மேட்ச்ல விளையாட விரும்புறேன், இது என்னுடைய பர்சனல் விஷயம்னு சொன்னேன். சோ அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்தாலும் சரி நான் இந்த மேட்ச்ல விளையாட விரும்புறேன். ஏன்னா கேகேஆர் முதல் தடவை பிளே ஆஃப் வந்திருக்கு. ஏன்னா நான் கேப்டனா இருக்கிறதுனால என்ன ஆனாலும் சரி நான் விளையாடாம டீமை லெட் டவுன் பண்ண விரும்பல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். இந்த மேட்ச்ல நான் விளையாண்டேன்னா எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் ஏற்படும்னு கேட்டேன். பெருசா எந்த விஷயமும் டிஃபரண்ட் ஏற்படாது, மாறவும் போறதில்லைன்னு சொன்னாரு. பட் எது எப்படி போனாலும் சரி நான் இந்த மேட்ச்ல விளையாடியே ஆகணும்னு சொன்னேன். உங்களுக்கு அடிபட்டிருக்கு, எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை கூட நீங்க பார்க்கல, நீங்க அந்த மேட்ச் விளையாடுவேன்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்க. மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க, பணத்துக்காக தான் நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சீங்கன்னு. அந்த டைம்ல என் மைண்ட்ல இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். கேகேஆர் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அங்க இருந்த ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணாங்க, ஓனர் சப்போர்ட் பண்ணாங்க. முதல் தடவையா 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க பிளே ஆஃப் வந்திருக்கோம். ஒருவேளை இன்ஜூரி ஏற்பட்டாலோ என்னுடைய ஷோல்டர்ல வலி ஏற்பட்டாலோ கண்டிப்பா இந்த மேட்ச்ல நான் விளையாடியே ஆகணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த மேட்சை நான் லெட் டவுன் பண்ண விரும்பல. எக்ஸாக்டா இதுதான் நடந்தது. நான் மறைக்கணும்னு எதையும் நினைக்கல. நாங்க 24th அன்னைக்கு பிசிசிக்கு மெயிலே அனுப்பியிருக்க மாட்டோம் என்னுடைய ஸ்கேன்ஸை. 24th அன்னைக்கு என்னுடைய ரிப்போர்ட் வந்தது. 25th மார்னிங் நாங்க ஸ்கேனை வந்து மெயில் பண்ணோம். ஒருவேளை நாங்க 25th அன்னைக்கு மெயில் பண்ணாம 26th அன்னைக்கு கூட மெயில் பண்ணிருக்கலாம். பட் 25th அன்னைக்கு நாங்க ஏன் மெயில் பண்ணோம்னா அதை மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதனால என்ன இம்ப்ரெஷன் கிரியேட் ஆச்சுன்னா, நீங்க இந்த இன்ஜுரியை மறைக்காம இருந்திருந்தா அப்ப பிசிசிஏ உங்களை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க as the captain of the West Indies tour. சார் இன்ஜூரி வந்து செலக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இன்ஜுரி ஆயிருக்குன்னு தெரியாதுல்ல சார். உண்மை என்னன்னா இன்ஜூரி இல்ல, செலெக்ஷன் வந்து அது ஐபிஎல்லுக்கு நடுவுல நடந்தது. எனக்கு 22nd அன்னைக்கு தான் இன்ஜூரி நடந்தது. 26th அன்னைக்கு கேப்டன்சில வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நான் கேப்டனா தான் இருந்தேன். அந்த டைம்ல நான் இன்ஜூர்டா இல்ல. ஒருவேளை இன்ஜூர்டா இருந்தா நானே செலக்டர்ஸ்க்கு சொல்லியிருப்பேன், நான் போக மாட்டேன், என்ன நீங்க கேப்டனா ஆக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். 25th விளையாடாம இருந்திருந்தா உங்க இன்ஜுரி பெருசா இருக்காது. நீங்க நாட்டுக்காக வெஸ்ட் இண்டீஸ்க்கு கேப்டனா போயிருப்பீங்க, ஆடி இருப்பீங்க. சார் 24th அன்னைக்கு பிசியோதெரபி என்கிட்ட வந்து 4ல இருந்து 6 வரை நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா சோ அப்பவும் நான் வெஸ்ட் இண்டீஸ் போயிருக்க முடியாது. சோ அதனால எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும், பிசியோதெரபி 4ல இருந்து 6 வரைக்கும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு. அது 25th மேட்சுக்கு டசன்ட் மேக் டிஃபரண்ட். ஒரு மேட்ச் விளையாடுறதுனால அக்ரவேட்டும் ஆகல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. நான் சீக்கிரமா அவுட்டும் ஆயிட்டேன். அந்த நேரத்துல இன்ஜுரி அதிகமாயிருச்சு. 4ல இருந்து 6 வரை ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அது ஒரு மேட்ச் பெருசா எதுவும் பாதிக்காது. ஆனா நிறைய பேர் கான்ட்ரோவர்ஷியலை உருவாக்குனாங்க. 25th மேட்ச் விளையாடாம இருந்திருந்தா நான் வெஸ்ட் இண்டீஸ் போயிருப்பேன். இட் இஸ் ஆல் ஃபால்ஸ். அதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல. இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது? நியூஸ் பேப்பர்ல நாங்க பாக்குறோம், டிவியில நியூஸ் நாங்க பாக்குறோம், கௌதம் கம்பீர ஷாருக் கான் 11 கோடி கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாருன்னு. சார் ஆமா, இது வந்து பப்ளிக் ஆயிருச்சு. ஏன்னா எங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதுன்னு பப்ளிக்கு தெரியுது. நாங்க பணத்துக்காக தான் விளையாடுறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வாங்கினதுனால நீங்க விளையாடிதான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்ல. அதாவது திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஷாருக் எப்பேற்பட்டவர்னா, அதாவது அவர் இதுவரைக்கும் மொத்த டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் பிரஷர் கொடுத்ததே இல்ல. எந்த ஒரு ஓனரும் எங்களுக்கு பிரஷர் கொடுத்ததே இல்ல. எந்த ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபும் அப்படி எங்களுக்கு பண்ணதே இல்ல. மேட்ச் அந்த மேட்ச்ல கேகேஆர் சார்பாவோ ஷாருக் கான் சார்பாவோ உங்க மேல எந்த பிரஷரும் போடப்படலையா? சொல்லுங்க. கண்டிப்பா இல்ல. அப்படி யாரும் எங்களுக்கு சொல்லவும் இல்ல. அது என்னுடைய பர்சனல் டெசிஷன். பிகாஸ் நான் அஸ் அ கேப்டன் என்னுடைய டீமை லெட் டவுன் பண்ண விரும்பல. கேகேஆருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேல இருந்தது. ஏன்னா அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையால தான் என்ன அவர் கேப்டன் ஆக்கியிருப்பாரு. அவரு என் மேல வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த மேட்ச் விளையாடணுங்கிறது. அதனால தான் அந்த மேட்சை விளையாண்டேன். அதாவது ஷாருக் கானை பத்தி சொல்லணும்னா, அந்த மேட்சுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதுல இந்த மேட்சை நீ விளையாடி தான் ஆகணும்னு. ஐ திங்க் அது என்னுடைய பர்சனல் டெசிஷன். கேகேஆருக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த மேட்ச்ல விளையாடணும்னு நான் தான் டிசைட் பண்ணேன். பேசுறதுக்கு முன்னாடி ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பேசணும். அதே மாதிரி மக்களுக்கு இதையும் சொல்லுங்களேன், நீங்க எப்படி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிளேயரா மாறினீங்க? நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க யாரையுமே சூஸ் பண்ணாம கௌதம் கம்பீருக்கு ஷாருக் கானுக்கு 11 கோடி கொடுத்தாரு. சார் பெரிய பிளேயருங்கிறது மக்கள் தான் உருவாக்குறாங்க. பெரிய பிளேயர்ஸ்னு யாருமே இல்ல. எல்லா பிளேயர்ஸும் ஒன்று தான். இந்தியன் டீம்ல யார் விளையாண்டாலும் சரி எல்லாருமே ஈக்குவல்ஸ் தான். அதாவது இஷாந்தா இருந்தாலும் சரி, விராட்டா இருந்தாலும் சரி, எம்எஸ் தோனி எல்லாருமே ஈக்குவல் தான். நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம், எல்லாருமே ஈக்குவல் தான். அப்புறம் ஷாருக் ஆகட்டும், மற்ற ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதுல அவங்க யோசிச்சிருக்கலாம். என்னால 100% கொடுக்க முடியும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். என்னால விளையாட முடியும்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அதனாலதான் ஒரு பிரான்சைஸ் போறதா இருந்தா நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆக முடியாது. நமக்காக 3 அல்லது 4 பிரான்சைஸ் இருக்கணும். அப்படி ஒரு ரெகக்னிஷன் வந்தாதான் நம்மளுடைய ரேட்டு கண்டிப்பா உயரும். பட் ஐ திங்க் அவங்க என் மேல ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து என்னுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் சொல்லணும். அவங்க என் மேல இந்த அளவுக்கு ஃபெய்த் வச்சிருக்கும் போது எனக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு அந்த ஃபெய்த்தை நான் திருப்பி கொடுக்கணும்.
மேபி அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம். நான் அந்த மேட்ச்ல விளையாடினது மணி பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல, எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஆனா இது உங்களுக்கு வருத்தமா இல்லையா? நீங்க டெல்லியை சேர்ந்தவர், எப்பவுமே டெல்லியில தான் இருந்தீங்க, டெல்லிக்காகவும் விளையாடுனீங்க. ஆனா ஐபிஎல்காக நீங்க பாபு மொஷாய் ஆயிட்டீங்களே. ஐ திங்க் கல்கட்டா பீப்புள் எனக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சது. அதாவது ஆதரவு கிடைச்சதா? கொல்கட்டா மக்கள் கோபப்பட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். தாதா ஒதுக்கிட்டு உங்களை கேப்டன் ஆக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மேட்ச் பாக்குறதுக்கு நிறைய பேர் வரல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லா மேட்சஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா இருந்தது. ஹவுஸ்ஃபுல்லானதுக்கு அர்த்தம் அதாவது மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அங்க 70-75,000 கெப்பாசிட்டி இருக்கு. அத்தனை பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணது நமக்கு தெளிவா தெரியும். ஐ திங்க் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா கல்கத்தால சௌரவ் கங்குலி மட்டும் தான் அவங்க கிரிக்கெட்டரா நினைக்கிறாங்கன்னு, அவரை தான் பார்க்க வருவாங்கன்னு நான் இல்ல கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா கண்டிப்பா மக்கள் ஐபிஎல் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. முதல் மேட்ச்ல நான் அக்ரி பண்றேன், நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 மேட்ச்ல மொத்த கிரௌடும் கிரவுண்ட் ஃபுல்லா இருந்தது. நிறைய பேரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, அதாவது ஐபிஎலுக்கு ஸ்பெஷல் அந்தஸ்து வழங்கப்படுது. எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்லலாம்னா ரிக்கி பாண்டிங்னு சொல்லலாம், மைக்கேல் கிளார்க், இவங்கெல்லாம் ஏன் ஐபிஎல்ல விளையாடணும்னா கண்ட்ரிக்காக அவங்க அடுத்த டோர்னமெண்ட் விளையாடணுங்கிறதுக்காக. ஆனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட இந்த விஷயம் இல்லையே. ஐபிஎல் ஒரு பிசிசியோட டோர்னமெண்ட் தான். ஐபிஎல் இஸ் அ டொமஸ்டிக் டோர்னமெண்ட். இந்தியன் பிளேயர்ஸ் ஐபிஎல் விளையாடலன்னா ஐபிஎல் எப்படி போகும்? மக்கள் இத மறந்துட்டா ஐபிஎல் நம்ம டோர்னமெண்ட் தான். இட்ஸ் லைக் ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, வேற எதா இருந்தாலும் சரி, இது ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட். நீங்க ஐபிஎல்ல பணத்தை மட்டும் தான் பாக்குறீங்க, அதை தாண்டி பாசிட்டிவையும் பாருங்க. எவ்வளவு பிளேயர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க, ஐபிஎல்லால எவ்வளவு பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வலுவா இருக்கு. சம்ஒன் லைக் யூசுப் பட்டான், ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் தோனி, இந்த மாதிரி பசங்க, ரிஜமன்சா, இந்த மாதிரி பசங்க ஐபிஎல்ல விளையாடி இந்தியாவுக்காக விளையாடினாங்க. நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வலுவா இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது அப்ப நீங்க இதையும் நீங்க பார்க்கணும். ஐபிஎல் மூலமா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, மத்த கண்ட்ரிஸுக்குலாம் இந்த அளவுக்கு கிடைக்கல. எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆண்ட்ரூ பிளின்டாஃப் சொன்னாரு, நாங்க இங்கிலாண்ட 6-0 இந்தியாவுல தோக்கடிச்சோம். அப்ப அவர் சொன்னாரு 6-0 இந்தியாவுல நாம தோத்ததுக்கு காரணம் கண்டிப்பா ஐபிஎல் தான் சொன்னாரு. ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் ஃப்ரீடமா விளையாடுறாங்கன்னு சொன்னாரு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, செக்யூரிட்டி கிடைச்சிருக்கு. அவங்க ஐபிஎல்ல நல்லா விளையாடுறாங்க, ரொம்ப ஃப்ரீடமா விளையாடுறாங்க. ஐபிஎல்ல நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு. ஐபிஎல்ல நிறைய பிளேயர்ஸும் கிடைச்சிருக்காங்க. நீங்க ஏன் எப்பவும் ஐபிஎல்ல பணத்துக்காக விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐபிஎல்ல நிறைய புது டேலண்டும் கிடைப்பாங்க. ஐபிஎல்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் இந்தியன் டீமுக்கு விளையாடி இருக்காங்க. ஐபிஎல்ல ஃபன் அதிகம், கிரிக்கெட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களே. அது மேபி கிரவுட்ல இருக்கிறவங்களுக்கு, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஃபன் அதிகமா இருக்குன்னு தோணலாம். யாராவது பிளேயரை கேட்டீங்கன்னா இந்தியாவுக்காக விளையாடும் போது எவ்வளவு பிரஷர் இருக்கோ அதே மாதிரி ஐபிஎல்லையும் பிரஷர் இருக்கும். டாப் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, எல்லா டீம்லயும் ஈக்குவலா பேலன்ஸ் இருக்கும். ஐபிஎல்ல கிரிக்கெட் நல்லா இல்லாம இருந்திருந்தா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. என்னோட கேள்வி என்னன்னா, ஷோபேஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? உங்களுக்கு டீசன்ட் லுக் இருந்தும் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயுமே வர மாட்டீங்களே, ஏன்? நான் ஒரு கிரிக்கெட்டர், என்னுடைய வேலை கிரிக்கெட் விளையாடுறது தான், ஃபீல்ட்ல போய் பெர்ஃபார்ம் பண்றது. அதோட மற்ற விஷயங்கள் வந்தாலும் வரும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஷோபிஷ் மாதிரி விஷயங்கள்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அதாவது என்ன செலக்ட் பண்றதுக்கு கிரிக்கெட் விளையாடி ரன் சேகரிக்கத்தான், மற்ற விஷயங்களுக்காக இல்ல. மற்ற விஷயங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு இண்டஸ்ட்ரி இருக்கு. என்ன ஒருத்தவங்க செலக்ட் பண்றாங்கன்னா அவங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும். என்னோட வேலை ரன் எடுக்கணும், இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும், அப்புறம் நான் நல்லா விளையாடணும். அப்புறம் நான் அதை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன், மற்ற விஷயங்களை பத்தி. அவர் சொல்றாரு உங்க லுக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க படத்திலேயே ஆக்ட் பண்ணலாமேன்னு சொல்றாரு. நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு அவங்க லுக்ஸ் ஒன்றும் பெருசா இருக்காது. அப்படி இருந்தும் நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸோட தான் அவங்க இருப்பாங்க. சார் ஹானஸ்ட்லி இதை பத்தி நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. எனக்கு அதுல போகணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் கிரிக்கெட் விளையாடுற வரைக்கும் முழு மனசோட விளையாடணும், நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். மற்ற விஷயங்களை நான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். ஆனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். நீங்க ஷாருக் கான் கூட இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டீங்களா? இல்ல சார், நினைக்க மாட்டேன். அவருக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, எனக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. என்னுடைய வேலை கிரிக்கெட் விளையாடணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளவுதான். என்னுடைய லிமிட்ல நான் இருக்கேன். அதை தாண்டி படத்துல நடிக்கணுங்கிற எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. கௌதம், நீங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. நீங்க உங்க உலகத்துல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நான் நிறைய கேள்விகளையும் குற்றச்சாட்டையும் உங்க மேல வச்சு அது எல்லாத்துக்குமே மிக தெளிவா நீங்க பதில் சொன்னீங்க. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு ஜட்ஜ் அமித் பண்டாரியோட தீர்ப்பு என்னங்கிறத கேட்போம். ஆப்கி அதாலத்தை இன்னைக்கு நாம விசாரணையை நடத்தினோம் கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது. இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பணத்துக்காக மட்டும்தான் விளையாடுறாங்களான்னு அவர்கிட்ட நாம கேள்விகளை கேட்டோம். கிரிக்கெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாடு செகண்டரி தான், பணம் தான் முக்கியமானு கேட்டோம்.
கௌதம் கம்பீர் ஏன் அடிக்கடி நர்வஸ் ஆகிறாரு, அதாவது 100 ரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஏன் அவுட் ஆகிறாருன்னு கேட்டோம். அவர் இன்செக்யூரிட்டிக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்பினோம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்ம ஜட்ஜ் அமித் பண்டாரியோட தீர்ப்பு என்னங்கிறத இப்போ கேட்போம். எனக்கு கௌதம சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னோட ரூம்மேட்டா இருந்திருக்காரு. இத பத்தி யாருக்குமே தெரியாது. இவர் அண்டர் 19 இருக்கட்டும், இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்ல இவர் ரிலாக்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ரன் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிடணும்னு தான் நினைச்சிருக்காரு. பணத்தை பத்தி சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் கௌதம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. இப்பவும் கிரிக்கெட் விளையாடணுன்ற ஆசையில கௌதம தேடி வர பசங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்றாரு. நான் கிரிக்கெட்டர் ஆகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா கௌதம் தான் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ரஞ்சித் டிராஃபில பாத்தீங்கன்னா நிறைய பசங்க கௌதமால தான் விளையாடுறாங்க, செலக்டர்ஸால விளையாடல. ஸோ என்னோட ஜட்மெண்ட் வந்து நான் கௌதம முழுமையா விடுவிக்கிறேன். கௌதம் கம்பீர் இதுக்கப்புறமும் இதே ஆர்வத்தோட தான் விளையாடணும், நம்ம நாட்டை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவரும் தன் திறமைகளால இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். அதுதான் நம்ம ஆசை. எங்களோட வாழ்த்துக்கள் அவருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அவர் இந்தியன் டீமோட கேப்டனா ஆகணும். இதுதான் ஒவ்வொரு பிளேயரோட கனவும். இந்த ஷோவை நாம இங்கேயே முடிச்சுப்போம். அடுத்த முறை இன்னொரு புது விருந்தினரோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை என்னுடைய அன்பான வணக்கங்கள்.